ப்ராப்பராக எப்படி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. இதோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாத் எடுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஃபோல்டிங் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் வந்து மேலே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் விட்டு ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் கிளாத் வந்து இருக்கும் இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ கிளாத்தை ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணது இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. 2 சைடும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வி பட்டி நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்த இந்த மாதிரி கிராஸாக 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேப் விட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹூக் வந்து ஸ்டிஃபாக நிற்காது. ஒரு 2 பாயிண்ட் வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் இந்த மாதிரி 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணது மேலே அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஹூக் வந்து நமக்கு ஸ்டிஃபாக நிற்காது. தையல் வந்து நீங்கள் கிராஸாக போடாமல் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங்கும் நீட்டாக இருக்காது. அதனால் கேப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 பாயிண்ட் வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போடுங்க. இப்போ பாட்டமில் இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கிராஸாக போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து மறுபடியும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு அப்போ தான் அந்த ஹூக் வந்து இந்த கேப்புக்குள்ளே நிற்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு ஹூக் வந்து நகர்ந்து போயிடும். இந்த மெத்தடில் தான் நம்ம வி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.